ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ V70 FE. FEனா ஃபேன்ஸ் எடிஷன். புதுசா இந்த வட்டம் விவோ V70ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தல ஒரு 2 கலர் வேரியன்ட், 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 38,000 ரூபாய். இந்த 38,000 ரூபாய்க்கு நிறைய விஷயங்கள் ஆஃபர் பண்றாங்க. இதோட பேசிக் வேரியன்ட் ரேமே 8GB தான். அண்ட் இந்த போன்ல இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணீங்கன்னா, அந்த டார்க்கர் ஏரியாக்குள்ள போனீங்கன்னா, அந்த ஸ்ட்ரைப் போர்ட் உள்ள ஏரியால மட்டும் உங்களுக்கு அந்த கிராபிக்கல் ஓரியன்ட்ல ஏரியால மட்டும் உங்களுக்கு அந்த கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 7000 mAh பேட்டரி, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம், 200 MP பிரைமரி சென்சார், ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் MediaTek Dimensity 7360 SoC ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய கான்செப்டோட நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸோட இந்த மொபைல் ஆஃபிஷியலா இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. பிளிப்கார்ட்ல இருக்கு, அமேசான்ல இருக்கு. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, இந்த மொபைல் இந்த பிரைசிங் ஒர்த் இல்லையான்னு டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்டா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் விவோ V70 FE பாக்ஸ். முன்னாடி விவோ V70 FE ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி பிராண்டடா பெருசா எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணா மொபைல், அடுத்து இந்த யூசர் கரண்ட், வாரண்டி புக்ஸ், சாஃப்ட் கேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா 90 வாட் சார்ஜரும் டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ V70 FE பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு, அமேசான்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழே கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. 2 கலர்ல ஆஃபர் பண்றாங்க. அண்ட் 3 வேரியன்ட்டும் இந்த மொபைலுக்கு கோட் பண்றாங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8GB RAM 120GB வேரியன்ட் 38,000. கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் மிடில் வேரியன்ட் 8GB RAM 250GB இன்டர்னல் 41,000க்கும். அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 250GB இன்டர்னல் ஒரு 45,000 கோட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு 2 கலர்ஸோட 3 வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த மொபைலோட டிசைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுமே நல்ல கேச்சிங் ஆஃப் கலர்ஸ். நீங்க இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு பேக் சைட்ல உங்களுக்கு அந்த கிராபிக்கல் ஓரியன்ட்ல ஸ்ட்ரைப் போர்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரைப் போர்ட் என்ன செய்யும்னா, ஒரு டார்க்கர் ஏரியாக்குள்ள நீங்க என்டர் ஆகும்போது அந்த ஏரியா எல்லாமே, அதாவது இந்த போன் உள்ள ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளிட்டரிங்கான ஒரு ரேடியம் கலர்ல உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இது ஒரு கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போன், அதாவது பிங்க் கலர் மட்டும் சூஸ் பண்ணும் பட்சத்தில். ஸோ இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கான்செப்ட் திரும்பியும் உங்க தோண்டி எதிர்த்து புதுசா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நாங்க தாங்க இப்படி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அவங்களே வச்சுக்கிட்டோம். அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 200 கிராம் அண்ட் திக்னஸ் வெறும் ஒரு 7.6 mm திக்னஸ். ஏன் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன்னா, பேட்டரி 7000 mAh பேட்டரி, ஆனா வெயிட் 200 கிராமுக்குள்ள டீசென்டா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் திக்னஸுமே ரொம்ப கம்மியா 7.6 mm திக்னஸ், ரொம்ப மெல்லிசா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. நல்லா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். நல்ல ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட்டும் இருக்கு. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது பேக் சைட் 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பாட்டம்ல ஒரு பிக்கரான ஒரு பிளாஷ் கொடுத்திருக்காங்க, ஒரு ரிங் ஷேப்குள்ள. ஓவரால் இது வந்து ஒரு RGB லைட் கிடையாது, ஒயிட் கலர் இன்டிமேஷன் தான் வரும். ஆனா பிளாஷ் லைட் பிளிங்க் ஆகி எரியற மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் பிளாஷ் லைட் பிக்கரா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சென்சாருமே பிக்கர், ஏன்னா பிரைமரி சென்சார் 200 MB, அது கேமரா செக்ஷன்ல பார்ப்போம். அண்ட் பேக் சைட் நல்ல கர்வியா, கையில ஹோல்ட் பண்றது நல்ல பிரீமியமா, வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா, முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் ஹோல் கேமராவோட வித் IP69 ரேட்டிங்கோடையும் இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த விவோ V70 FE டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.83 இன்ச் நல்ல ஒரு பிக்கரான டிஸ்பிளே, ஒரு ஆம்புலன்ட் பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120Hz டஃபர் ஷேட்டோட HDR10+ சப்போர்ட் இருக்கு. 1.5K ரெசல்யூஷன்ல 1900 நிட்ஸ்ல ஒரு பிரைட்டரான பேனல் கொண்டு வந்திருக்காங்க. பேனல்னா வெறித்தனமா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூங் ஆங்கிள்ஸ், கிளாஷ் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு OTT ஆப்ல, எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க வீடியோ பார்க்கறட்டும், கால ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ்ல அக்யூரேட்டா இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலுங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் வெறும் ஒரு 200 கிராம், திக்னஸ் 7.6 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 3 வருஷத்துக்கு OS அப்டேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல Arduino 6 சப்போர்ட் இருக்கு, IP69 ரேட்டிங் இருக்கு, LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கரோட சவுண்ட் நல்லா இருக்கு, Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட். அண்ட் பேக் சைட்ல பிக்கரான ஒரு ரிங் ஷேப்ல உங்களுக்கு LED ஃபிளாஷும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸோட இந்த மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்மெண்ட்ல இங்க அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மொபைலோட வெயிட் 200 கிராமும், திக்னஸ் வெறும் 7.6 mm திக்னஸ் தான். ஆனா பேட்டரியோட MAH 7000க்கு புஷ் பண்ணிருக்காங்க. சூப்பராகவே வெயிட், திக்னஸ் எல்லாமே அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா 7000 mAh பேட்டரி பிக்கரா இருக்குங்க. சார்ஜிங்குமே இங்க குறை கிடையாது, 90 வாட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த மொபைல். அண்ட் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் 40 to 35 மினிட்ஸ், அதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. இருந்தாலும்
ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு மாடரேட் யூசருக்கு 2 நாளுக்கு மேல, ஹெவி யூசருக்கு 1 நாள் வரைக்குமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்மளுக்கு கொடுக்கும்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 200 MB OIS சப்போர்ட் அண்ட் 8 MP அல்ட்ரா வைட். இங்க டெலஃபோக்கஸோ பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்ல 30 MP கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். அது EIS சப்போர்ட்டோட 30x ஜூமிங் சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் கேமராவோட சப்போர்ட் சூப்பராகவே இருக்கு. இது ஒரு சாம்சங் சென்சார் தான். 200 MB OIS சப்போர்ட்லாம் இருக்கனால சேக்கி இல்லாத இமேஜ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ண முடியுது. அண்ட் 3xல போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எடுக்கிற ஷாட்ஸ் வேற லெவல் இருக்கு. 30x ஜூமிங் பண்ணிக்கலாம். டேலைட்டா இருக்கட்டும், இன்டோர் ஆகட்டும், நைட் கண்டிஷன்ஸுமே நல்லாவே பிஹேவ் பண்ணுது. பிரைமரி சென்சாரை பொறுத்தவரை அல்ட்ராவே டீசென்டா இருக்கு. செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது. வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ், வீடியோட ஃபுட்டேஜ், வீடியோட கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பிரைசிங் செக்மெண்ட் கேமரா குறையில்லாம இருக்குங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு மீடியாடெக் டிமென்சிட்டில 7360 டர்போ கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 4 மார்க்கெட்டெக் 2.5 GHz ஸ்டாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். கேமிங் மோட் டெடிகேட்டரா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த போன் LPDDR5X RAM இருக்கனால நல்ல ஒரு ஸ்பீடர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு பேஸ் வேரியன்ட்டே எடுத்தாலும் 8GB இங்க ப்ரொவைட் பண்றதுனால ஓரளவுக்கு டீசென்டான ஸ்பீடும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கேமிங்க்கு பஞ்சாயத்து கிடையாது. மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த SoC நல்லாவே பிஹேவ் பண்ணுது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த Arduino S6 அவங்களோட ஸ்கின் நல்லாவே இங்க சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்கு. அதனாலேயே இந்த SoC நல்லாவே பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். எந்த இடத்துலயுமே லேக் இல்ல. எந்த இடத்துலயுமே ஒரு ஆப் ஓபன் பண்றதுக்கு லேக் ஆகுது ஃபீல் அந்த எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்க போறது கிடையாது. நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க விவோ தரப்புல இருந்து இந்த SoC-ய. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ V70 FE ஃபேன்ஸ் எடிஷன் ஒரு V சீரிஸ்னாலே பயங்கரமா இருக்கும். நிஜமாவே இந்த மொபைல் பயங்கரமா இருக்கு. அதுவும் பிரைசிங் நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்கான். டீசென்டா இருக்கு நிஜமாவே. ஏன்னா இன்னைக்கு விவோ V70 எல்லாம் பாத்தீங்கன்னா 42,000 43,000. இன்னைக்கு நார்மலாவே இன்னைக்கு ஒரு பேசிக் போன் எடுத்துக்கிட்டாலே இன்னைக்கு பேஸ் வேரியன்ட் 15,000 ரூபாய்க்கு மேல ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. ஆனா இங்க பிரைசிங் ரொம்ப அக்ரெசிவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுதான் இன்னொரு மெயின் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது விவோ போன்ல இவ்வளவு ஆஃபர் பண்ணி இப்படி எல்லாம் பிரைசிங் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்மள யோசிக்க வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் தட் இந்த போன் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ரெக்கமெண்ட் இந்த பேஸ் வேரியன்ட் எடுங்க. ஸ்டோரேஜ் கூட வருவதுக்காக அந்த 41,000 ரூபாய் கொடுத்து 45,000 ரூபாய் கொடுத்து எடுக்கணும்னு அந்த 2 வேரியன்ட் தேவையில்லை. பேஸ் வேரியன்ட் எடுத்தாலே பெஸ்டா இருக்கும். மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த ஹையர் வேரியன்ட் 2 வேரியன்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த பிரைசிங் இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு பழைய மாடலா இருந்தாலும் சரி அதே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த போன் இந்த பிரைசிங் செட் ஆகாது. ஆனா பேஸ் வேரியன்ட் நல்லா அக்ரெசிவா இருக்கு. இதே ஒரு கார்டு ஆஃபர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் வச்சு ஹையர் வேரியன்ட் ஒரு 38,000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா பெஸ்ட் டீலா இருக்குங்க. இதை என்னோட ஃபைனல் கருத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ V70 FE இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.